பவளம் சமூக ஊடக பணியகம் வழியாக தூய இன்னாசியார் ஐக்கியத்தின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு மக்களே, நாம் அனைவரும் சேர்ந்து இப்பொழுதை கடவுளை ஆராதிக்க இருக்கிறோம். நன்றி தகப்பனே, இந்த நேரத்துக்காய் நன்றி அப்பா. உம்மை துதித்து பாடி ஆராதிக்கவும் உங்களை மகிமைப்படுத்தவும் நீங்கள் எங்களோடு பேசுகிற உங்கள் அன்பின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கவும் எங்களை ஒன்று கூட்டியிருக்கீங்க. நன்றி ஆண்டவரே. இயேசுவே நன்றிப்பா, நன்றி நன்றிப்பா, நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, எங்கள் இயேசு கிறிஸ்துவின் தூய ஆவியானவரே, அன்று தாய் அன்னை மரியாவோடு அப்போஸ்தலர் அனைவரும் ஒன்று கூடி செபித்த போது அக்னி நாவு வழியாக அவர்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி அவர்களுக்குள்ளாயிருந்த எல்லா பயங்களையும் போராட்டங்களையும் மாற்றினீங்களே. நன்றி ஆவியானவரே. இப்பொழுது கூட உங்களை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் உங்க அன்பினால் நிரப்புங்க தூய ஆவியானவரே. இயேசுவின் பணியினை
அருளோ, தீமூட்டி அருளோ, தீமூட்டி அருளோ. நன்றி ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. அப்போஸ்தலர்களை நிரப்பின தூய ஆவியானவரே, எங்களையும் இந்த நேரத்திலே நிரப்புனீங்க. நன்றி அப்பா. உங்க அன்பினால் எங்களை நிரப்புனீங்க. நன்றி ஆண்டவரே. உங்க அன்பின் கனிகளால் எங்களை நிரப்புனீங்க. நன்றி ஆண்டவரே. எல்லோரும் மக்களையும் அன்பு செய்து வாழவும், எல்லா மக்களையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் பணியை செய்திடவும் எங்களை ஆசீர்வதித்தீங்க. நன்றி ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே. இயேசுவே, எங்கள் இருதயங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தெய்வமே, உங்க உயிருள்ள வார்த்தைகளால் எங்களோடு கூட பேசுங்க ஏசப்பா. எங்களோடு கூட பேசுங்க ஏசப்பா. எங்களுக்குள்ளாய் இருக்கிற நம்பிக்கையை வளரச் செய்யுங்க இயேசுவே. உங்க மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களோடு கூட பேசுங்க. முழுவதுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களுங்க அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். துன்பத்தின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் திருவசனம் தேற்றுதையா. துன்பத்தின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் திருவசனம் தேற்றுதையா. தீமைகளை நன்மையாக்கி தினம் தினம் நடத்தி செல்லும் தகப்பனே, தகப்பனே. தீமைகளை நன்மையாக்கி தினம் தினம் நடத்தி செல்லும் தகப்பனே, தகப்பனே. நீ போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில். கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே, தகப்பனே. கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே, தகப்பனே. 25 செவ்வாய்க்கிழமையாகிய இன்று பவளம் சமூக ஊடக பணியகம் வாயிலாக கிறிஸ்துவின் அன்பான சகோதர சகோதரிகளாகிய உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளுக்கு ஒரு விசேஷமான தன்மை உண்டு. கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பு என்று திருச்சபை இதற்கு தலைப்பு கொடுத்து இந்த நாளை சிறப்பிக்கிறது. இன்றைய நாளினுடைய நற்செய்தியாக லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 26வது திருவசனத்திலிருந்து 38வது திருவசனம் வரைக்கும் இந்த நற்செய்தியை நமக்கு வழங்குகிறது. பொதுவாக இந்த வாசகமானது திருவருகை காலத்திலே இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை ஒட்டிய அந்த காலகட்டங்களிலே வாசிக்கப்படுகின்ற ஒரு நற்செய்தியாகும். ஆனால் பாடுகள் காலத்தை தியானிக்கின்ற இந்த நாட்களிலே இந்த நற்செய்தி கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், இயேசு பிறப்பை முன்னறிவிக்கின்ற நிகழ்ச்சியை கொண்டாடுகின்ற திருச்சபை அதன் காரணமாக இந்த நற்செய்தியை நமக்கு வழங்கியிருக்கிறது. இந்த 26 முதல் 38 வரை உள்ள வசனங்களிலே நாம் தியானிக்க இருப்பது 32, 33 திருவசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த 2 வசனங்களை தியானித்து பாடுகளினுடைய காலத்திலே உள்ள நம்முடைய தியானிப்பாக இதை நாம் மாற்றிக்கொள்வோம். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது
என்றென்றும் ஆட்சி செலுத்துவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்று இந்த 2 வசனங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இந்த வசனத்திலே உள்ள சில காரியங்களை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அரியணை, ஆட்சி, அந்த ஆட்சிக்கு முடிவே இராது என்ற இந்த காரியங்களை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இந்த காரியமானது அன்னை மரியாளிடத்திலே கபிரியேல் தூதர் தூதுரைத்த அந்த நிகழ்ச்சியிலே சொல்லப்பட்ட காரியமாகும். ஆனாலும் கூட இது தானியேலுடைய காலத்திலே, தானியேலுடைய புஸ்தகத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறார், தனக்கு கிடைத்த திருக்காட்சியின் வாயிலாக. தானியேல் புஸ்தகம் 7வது அதிகாரம் 13-14 இறை வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார், அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும், அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது என்று இந்த இறைவார்த்தைகள் சொல்லுகிறது. ஆக கபிரியேல் தூதர் சொன்ன அந்த காரியத்திற்கும் இங்கே தானியேல் புஸ்தகத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிற இந்த காரியத்திற்கும் தொடர்பு உள்ளதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இயேசுவை விண்ணரசை நிறுவி அந்த விண்ணரசினுடைய இறையாட்சியை ஆளுகின்ற ஆளுமை மிக்கவராக இயேசுவை நியமிப்பதற்கு ஆண்டவராகிய கடவுள், தந்தையாகிய இறைவன் விரும்பினார். ஆனால் இந்த ஆட்சி உரிமையும் மாட்சியும் மாண்பும் கிரீடமும் அவருக்கு சாதாரணமாக வந்துவிடவில்லை. அது எப்படி கிடைத்தது என்பதை பவுலடியார் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே 2வது அதிகாரத்திலே 9வது திருவசனத்திலே அவர் சொல்கிறார்: நாம் காண்பதோ சிறிது காலம் வான தூதரை விட சற்று தாழ்ந்தவராக்கப்பட்ட இயேசுவையே. இவர் துன்புற்று இறந்ததால், நல்லா கவனிங்க, இவர் துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காக இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது என்று அங்கே பவுலடியார் எழுதுகிறார். ஆக ஆட்சி உரிமையும் மாட்சியையும் மாண்பையும் இயேசு ஏதோ சாதாரணமான விதத்திலே அவர் சுதந்திரித்து கொண்டார் என்பது அல்ல. பல துன்பங்களையும் பாடுகளையும் வேதனைகளையும் சிலுவையிலே துயரையும் அதிலே சாவையும் அவர் அனுபவித்துதான் அவர் ஆட்சி உரிமை பெற்றவராக, இறை ஆட்சியின் அதிபதியாக, ஆளுகின்ற அரசராக அவர் நியமிக்கப்பட்டார். ஆக பாடுகள் துன்பங்கள் இல்லாமல் அந்த கிரீடம் அவருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவருக்கு சோதனை அலகையால் ஏற்படுகிறது. அந்த அலகை சோதிக்கின்ற 3வது சோதனையிலே அலகை என்ன சொல்லுகிறான்? எனது காலில் விழுந்து நீ தெண்டனிட்டு வணங்கினால் இதோ இந்த அரசுகளையும் அதனுடைய உரிமைகளையும் உடைமைகளையும் உனக்கு நான் தருவேன் என்று சொல்லுகிறான். அதாவது என்னை வணங்கினால் நீ பாடுகள் பட வேண்டியதில்லை, சிலுவையை சுமக்க வேண்டியதில்லை, துன்பங்களை அனுபவிக்க வேண்டியதில்லை, ஈஸியாக உனக்கு இந்த அதிகாரம் ஆட்சி எல்லாம் கிடைத்துவிடும். ஆகவே துன்பமில்லாத ஒரு கிரீடத்தை இந்த அலகை ஆண்டவர் முன்பாக காண்பிக்கின்றான். ஆனால் ஆண்டவரோ அதை நிராகரித்து விடுகிறார். தந்தையாகிய இறைவன் தனக்கு எப்படிப்பட்ட ஒரு மாட்சியை வைத்திருக்கிறார் என்பதை
அவர் நன்றாக அறிந்தவராக, அதை புரிந்தவராக, அந்த மாட்சியின் வழியாகத்தான் இந்த உலகம் முழுவதும் மீட்பு எனும் மாபெரும் விடுதலை செயலுக்குள்ளே வந்துவிடும் என்பதை அறிந்தவராக, உலகத்திலே பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் இந்த மீட்பை, விடுதலையை அவன் சுவைக்க வேண்டும், அவனுடைய ஆத்ம சாவிலிருந்து அவன் வாழ்வை, அவனுடைய ஆத்மா பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்தவராக தன்னை பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கிறார். சிலுவையை அவர் சுமக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இதே நிகழ்ச்சியைத்தான் பேதுருவும் தன்னுடைய அன்பின் நிமித்தமாக சாத்தானால் தூண்டப்பட்டுதான் அவரும் சொல்லுகிறார், உமக்கு இப்படிப்பட்ட பாடுகள் வேண்டாம், இந்த சாவு வேண்டாம், இந்த துன்பம் வேண்டாம், இப்படி நீர் பேசவே கூடாது என்று பேதுரு சொன்ன பொழுது, ஆண்டவராகிய இயேசு பேதுருவுக்குள் நுழைந்து அழகைதான் சோதனை செய்கிறான் என்பதை அறிந்து கொண்டவராக, என் கண்முன் நில்லாதே சாத்தானே என்று சொல்லி கடுமையாக அங்கே அவர் சாடுகிறார். ஆம் அருமையானவர்களே, பாடுகள், துன்பங்கள், சிலுவை என்பது அது நம்மை மாட்சிமைக்குள்ளே அழைத்து செல்கின்ற ஒரு மகிமையான ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தின் வழியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தன்னுடைய ஆட்சியை, தன் இறை ஆட்சியை அவர் நிறுவினார். அந்த ஆட்சிக்குள் வருகின்ற எல்லா மனிதர்களும் ஆன்ம சாவிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்றுக்கொள்கிறார்கள். அவருடைய ஆன்மாவிலே வாழ்வை பெற்றுக்கொள்கிறார்கள், உயிரை பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுடைய ஆன்மா அது முதல் வாழத் தொடங்குகிறது, உயிர் வாழத் தொடங்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு மீட்பை ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய துன்பங்கள் வாயிலாக, பாடுகள் வாயிலாகத்தான் நமக்கு வழங்கியுள்ளார். பாருங்கள், திருத்தூதர் பணி 14வது அதிகாரத்திலே 22வது வசனத்திலே லூக்கா எழுதி வைத்திருக்கிறார், நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும். கடவுளுடைய ஆட்சியை நாம் கைக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தூய்மையான வாழ்க்கையை, இயேசுவுக்கு பின் செல்கின்ற வாழ்க்கையை, இயேசுவுக்கு உகந்த வாழ்க்கையை, கடவுளுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் உண்டு, பாடுகள் உண்டு, துன்பங்கள் உண்டு. அந்த துன்பங்கள், பாடுகள் வாயிலாகத்தான் நாம் இறை ஆட்சிக்கு உட்பட முடியும் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 24வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்ற விரும்பும் எவரும், நன்றாக கவனியுங்கள், என்னை பின்பற்ற விரும்புகின்ற எவரும் தன்னலம் துறந்து, எதை துறந்து? தன்னுடைய நலத்தை துறந்து, தன்னுடைய சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று ஆண்டவர் அங்கே அருமையான ஒரு காரியத்தை நமக்கு முன்வைக்கிறார். ஆனால் இன்றைக்கு நற்செய்தி அறிவிப்பவர்களோ எப்படிப்பட்ட ஒரு காரியங்களை அறிவிக்கின்றார்கள் என்று சொன்னால், பாடுகள் வேண்டாம், துன்பங்கள் வேண்டாம், போராட்டங்கள் வேண்டாம், சிலுவை வேண்டாம், ஆனால் ஆசீர்வாதங்கள் மட்டும் போதும், வாழ்க்கையிலே இன்பங்கள் போதும், மகிழ்ச்சி போதும் என்று இன்றைக்கு ஒரு மாற்றமான நற்செய்தியை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு இறையாட்சியினுடைய அரசராக மாறினார் என்று சொன்னால், சிலுவையை சுமக்காமல் அவர் அரசராக மாறவில்லை, ஆட்சி உரிமையை அவர் பெற்றுக்கொள்ளவில்லை, அந்த மாட்சியையும் மாண்பையும் கிரீடத்தையும் அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. அவர் பாடுகள் பட்டு துன்பங்கள் வாயிலாக, சிலுவை சாவு வாயிலாகவே அவர் இந்த கிரீடத்தை பெற்றுக்கொண்டார். நாமும் இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்களிலே மூழ்கி இவைகள்தான் ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி அந்த இனிமையிலே மூழ்கி நமக்கு வருகின்ற துன்பங்களை நாம் தவிர்த்தோம் என்று சொன்னால், பாடுகளை விட்டு விலகியோடி செல்வோம் என்று சொன்னால், நிச்சயமாக இறை ஆட்சியிலே பங்கு பெறுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் பின்பாக நடப்பதற்கு நமக்கு வருகின்ற அத்தனை துன்பங்கள், பாடுகள், துயரங்கள் அனைத்தையும் நாம் சந்தோஷமாக
இரு கரம் நீட்டி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஏனென்றால் இந்த பாடுகளையும் சிலுவைகளையும் துன்பங்களையும் நான் சுமப்பதற்கு தூக்குவதற்கு எனக்குள்ளாக நீர் இருந்து வலிமை தருகிறீர், ஆற்றல் தருகிறீர் என்று அவருக்கு நன்றி சொல்லி அவரை பின்தொடர்ந்தோம் என்று சொன்னால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இறை ஆட்சியிலே நாம் மகிமையாக பங்கு பெறுவோம். கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் உம்மை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், உம்முடைய பணியை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால், உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால், எத்தனையோ பாடுகள், எவ்வளவோ துன்பங்கள் ஆண்டவரே, எத்தனையோ சிலுவைகள் ஆண்டவரே, அவைகள் அத்தனையும் தூக்கி சுமந்து தைரியமாக உம்மை பின்பற்றி வாழ்வதற்குரிய அந்த பலத்தை, அந்த ஆற்றலை தூய ஆவியானவர் வழியாக நீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய பலன் இல்லாமல், உம்முடைய ஆசீர்வாதம் இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் எதையும் சுமக்க இயலாது என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். நீர் அந்த வலிமையை, அந்த ஆற்றலை எங்களுக்கு எப்பொழுதும் தருகிறீர். நாங்கள் அதிலே கருத்துள்ளவர்களாக அதை பெற்றுக்கொள்வதற்கு தாகமுள்ளவர்களாக வாழ்ந்து அதை பெற்று நீர் விரும்புகின்ற ஏற்புடைய வாழ்வை நாங்கள் வாழ எங்களை ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசுவின் திருப்பெயரில் மன்றாடுகிறோம் வாழ்கின்ற நல்ல தந்தையே, ஆமென். அருமையானவர்களே, இந்த தூய இன்னாசியார் ஜெபம் ஐக்கியம் என்ற எங்களுடைய குழுவானது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் காலை 10:30 முதல் 1:30 வரை இதே கூடாரத்தில் வைத்து குணமளிக்கும் நற்செய்தி கூட்டம் என்ற ஒரு வழிபாட்டை நாங்கள் ஒவ்வொரு வாரமும் நடத்தி கொண்டிருக்கிறோம். 200க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இதில் பயன்பெற்று பலவிதமான நன்மைகளை பெற்று செல்கிறார்கள். நோயிலிருந்து விடுபடுகிறார்கள். தாங்கள் விரும்பிய வேண்டுகின்ற விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் பெற்று செல்கிறார்கள். நீங்களும் அவ்வாறு அந்த ஆசிரியரை பெற்றுக்கொள்ள இந்த நிகழ்விலே பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி, வணக்கம்.